குண்டாக இருந்ததுக்காக தன் மனைவி மங்களாவை அவளுடைய கணவன் வீட்டிலிருந்து வெளியே துரத்திவிட்டான். உன்னை பார்த்து எனக்கு வெட்கமாக இருக்கு, இந்த வீட்டிலிருந்து வெளியே போ என்று அவன் கதவை அவள் முகத்திலேயே அடைத்தான். மழையில் நனைந்தபடி அழுது கொண்டே நடந்த மங்களா ஒரு தனிமையான ஆற்றங்கரையில் போய் உட்கார்ந்தாள். அப்போது ஆற்றிலிருந்து வெளியே குதித்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஒரு தங்க மீனை அவள் பார்த்தாள். சிறிதும் யோசிக்காமல் தன்னிலை மறந்து அந்த மீனை அவள் காப்பாற்றினாள். அந்த நிமிஷம் தண்ணீர் முழுக்க பொன்னொளி பரவியது. அந்த தங்க மீன் பேச ஆரம்பித்தது. உன் மனசு அழகானது, இதோ இந்த மாயத்தூரிகை, நீ நல்லதற்காக வரைவது நிஜமாகும். மங்களா அதிர்ச்சியுடன் அந்த மாயத்தூரிகையை எடுத்தாள். முதலில் அவள் சத்தான உணவு, பழங்கள், ஆரோக்கிய வாழ்க்கை எல்லாம் மறைந்தாள். நாட்கள் கடந்தது. மங்களா மெதுவாக எடை குறைந்து ஆரோக்கியமாக, அழகாக, தன்னம்பிக்கையுடன் மாறினாள். ஆனா அவள் தன்னைக்காக மட்டும் வாழல. அந்த மாயத்தூரிகையால் ஏழைகளுக்கு வீடு, பசித்தவர்களுக்கு உணவு, குழந்தைகளுக்கு பள்ளி, நோயாளிகளுக்கு மருந்து வரைந்தாள். சில மாதங்களில் மங்களா கிராமத்தையே மாற்றிய பெரிய பணக்காரி ஆனாள். அந்த நேரத்தில் ஒரு அழகான, பணக்கார, நல்ல மனசுள்ள இளைஞன் அவளை பார்த்து காதலித்தான். அவன் சொன்னான், உன் முகத்தை விட உன் இதயம்தான் அழகு. சில நாளில் அவர்கள் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் கதையின் முடிவு இன்னும் இல்லை. ஒரு நாள் மங்களாவை துரத்திய பழைய கணவன் அவளுடைய பெரிய மாளிகை வாசலில் நின்று அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் கண்முன்னே மங்களா ராணி மாதிரி நடந்து வந்தாள். அப்போது அவள் சிரித்துக்கொண்டு சொன்னாள், நீ இழந்தது என் உடல் இல்ல, என் மதிப்பை. அந்த நாள் அவளை அவமானப்படுத்தியவன் தலையை குனிந்தான். அவளை மதித்தவன்தான் அவளோடு வாழ்ந்தான். நல்ல மனசு இருந்தா வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பா மாறும்.